செகண்ட் ரவுண்டு வின்னர் பாய்ஸ் விசஸ் பிரபாகரன் மெமோரியல் பி. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க, 4 பவுலர் யூஸ் பண்ணோம். ஒரு பவர் பிளே டாஸ் வின் பண்ணி வின்னர் பாய்ஸ் வந்து பவுலிங் சூஸ் பண்ணியா கண்டிப்பாக 2 டீமே வெயிட் ஆன் டீம். மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அரவிந்த் ஸ்ட்ரைக்கில் கமலேஷ் ஓவர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கர் டெலிவரி நல்ல வேரியேஷன் லெக்கட் முறையில் போட்டு முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க அரவிந்த். டாட் பால் வந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கோண பால் வைடு ஸ்டெப் போட்டு போய் எடுத்து அடிச்சா இந்த பால் தான் வெயிட் பண்ண சொன்னா கமலேஷ். இந்த நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்திருக்காங்க அவங்க டீம் காண்டி. பெரிய ஷாட்டுக்கு முயற்சி, கம் பேக் டெலிவரி அரவிந்த்லேருந்து ஒரு 6க்கு அப்புறம் டாட் பால் பதிவு பண்ணுறாங்க. ஒரு டிஃபென்ஸ் கேப்ல போயிருக்க ஆஃப் சைடில் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாலை எடுக்கல. சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி குயிக்காக இருந்துச்சு, விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. டாட் பால் லாஸ்ட் ஒன் யாக்கிங் லாங் ஆஃப்ல ஷாட் டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 8 ரன் கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் போட சக்தி ஸ்ட்ரைக்கில் கமலேஷ் இன்னும் சர்க்கிள் 4 பேரோட 6 ரன் சிங்கிள் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஃபைன் லெக்கில் போயிருக்கு. ஜஸ்ட் ஒரு கிளிக் தான் பண்ணாங்க, தரையோட தரையா போயிருக்கு. அங்க ஒரு 4 இந்த ஓவரில் முதல் பந்தே ஒரு 4 பதிவு பண்ணிருக்காங்க கமலேஷ். செகண்ட் ஒன் குட் ஷாட் நல்ல ஒரு ஷாட் பட் will be a single தான் கிடைக்கும். சிங்கிள் லெஃப்டி விக்ரம் 4 வேரியேஷன் சொல்லலாம். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்றாங்க சக்தி. அதே லைன் ஒயிட் காப்பீல் பண்றாங்க. another good deliveryங்க another dot ball back to back தொடர்ச்சியா 2 பால் டாட் பண்ணி போட்டுருக்காங்க சக்தி. எக்ஸலண்டா சொல்லலாம். தொடர்ச்சியா 3 பால் டாட் பால் பதிவு பண்றாங்க சக்தி. ஸ்விங் அண்ட் மிஸ் கடைசி பால் குட் லென்த்ல போட்டு டாட் பால் பதிவு பண்றாங்க சக்தி. இந்த ஓவரே உங்க டீம் காடி நல்லா போட்டுருக்காங்க சொல்லலாம். 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணாம 13 ரன் கொண்டு வந்திருக்காங்க. பிரபாகரன் மெமோரியல் மறுபடியும் தேர்ட் ஓவர் போட அரவிந்த். இவருக்கு 2வது ஸ்ட்ரைக்கில் கமலேஷ் நல்லா திரும்பிச்சு ஸ்டெம் லைன்ல போட்டு லெக்கட்ற முறையில போட்டு டாட் பாலை பதிவு பண்றாங்க அரவிந்த். செகண்ட் ஒன் அதே லைன் குட் ஷாட் ஒரு பால் டாட் அடுத்த பால் 6ஆம் வந்திருக்காங்க கமலேஷ். பெரிய ஷாட்கான ட்ரை பட் பண்ணல. கம் பேக் டெலிவரி அரவிந்த்ல இருந்து யாக்கிங் மிட் விக்கெட்ல தாரோட கையில ஒரு ஷாட்ங்க will be a single சக்தி சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணா டாப் பைஜருக்கு குத்தி கட் ஆயிரும். கனெக்ட்ஸ் அண்ட் நோ சான்ஸ் ஃபார் a boundary. ஸ்டெப் அவுட் பண்ணா பவுலர் கேக்கே போயிருக்கு. அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்தா டைரக்ட் விக்கெட் பாப்போம். டாட் பால் கடைசி ஒரு பந்திக்கு டாட் பாலை பதிவு பண்றாங்க அரவிந்த். ஒரு கம்ப்ளீட்டா இருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணாம 23 ரன் கொண்டு வந்தாங்க. சரியான பார்ட்னர்ஸ் சொல்லலாம். ஃபோர்த் ஓவர் போட சிவகுரு. இவர் ஒரு ஆல்ரவுண்டர் சொல்லலாம். ஏன்னா பேட்டிங்லையும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி உடம்புல பட்டிருக்கு, கட் ஆயிரும். விரட்டி போயிருக்காங்க மணி கீப்பரு. ஷாப் நல்ல ஒரு விக்கெட் கீப்பருங்க. சோ ஆல்மோஸ்ட் பவுண்டரி லைன் வரை செகண்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பெரிய ஷாட் பேக் டெலிவரி சொல்லலாம். ஒரு டபுளுக்கு அப்புறம் டாட் பால் பதிவு பண்றாங்க சிவகுரு. நெக்ஸ்ட் ஒன் அருமையான வேரியேஷன் சொல்லலாம். குட் லென்த்ல போட்டு பேக் டு பேக் தொடர்ச்சியா 2 பால் டாட் பால் பதிவு பண்றாங்க சிவகுரு. வெளியே பேட்ஸ்மேனே விக்கெட்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க விக்ரம். ஒரு பேட்ஸ்மேனுக்கான எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம். ஆனா இப்ப எப்படி பட்டுச்சு எங்களுக்கே கேட்கல. பெரிய கொஞ்சம் யோசனை பண்ணி தான் இருந்தாங்க. நியூ பேட்ஸ்மேன் முரளி கேப்ல போயிருக்கு. யாருமே பிளேஸ் பண்ணிருக்காங்க. 4 வெல்கம் ரன்ஸ் ஃபார் முரளி. உள்ள இறங்கனோனே ஒரு 4 பதிவு பண்ணிருக்காங்க முரளி. ஸ்டெப் அவுட் பண்ணா குட் ஷாட். சரியா ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு. வெளிய கிளியர் தி பவுண்டரி. லவ்லி டேக்கன். கம் பேக் கொடுத்திருக்காங்க சிவகுரு. நல்ல ஒரு ஷாட்ங்க. ஒரு 4 அடிட்டால அடுத்த பால் முரளியோட விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா போங்கனா. பிரபாகரன் மெமோரியல் வந்து 2வது விக்கெட் இழந்து போயிருக்காங்க இதுவரையும். பேட்ஸ்மேன் சரவணன்
பேட்ல டிப்பா இருக்கு, அருமையா கீப்பர் பண்ணிருக்காங்க மணி. விட்டுருந்தா 4க்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட் பால். தூரப்பட சிவகுரு வந்து 6 ரன்ல வச்சு போட்டிருக்காங்க இந்த ஓவரை. 4 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 27, 2 விக்கெட். தூரப்பட சதீஷ் ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் தடத்துல லாங் ஆஃப்ல அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கைக்கு போயிருக்கு. செகண்ட் ஒன் தரத்துல இந்த முறையும் லாங் ஆன்ல சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃபைனல் ஓவர்ல பண்ணிருக்காங்க. சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். சின்ன மிஸ் ஃபீல்ட்னால இந்த நேரத்துல ஒரு 4 கிடைக்குது. ஸ்லைட்லி அதே லைன் யாக்கி லென்த் லாங் ஆன்ல சிங்கிள். ஓவர்லையும் சரி இந்த ஓவர்லையும் சரி இதுவரையும் பெரிய ஸ்கோர் எதுவும் போகாம இருக்கு. ஸ்ட்ரைக்ல கமலேஷ் ஸ்டெப் அவுட் போனா பேட்ல டிப் ஆயிருக்கு. குட் கேட்ச் மணி. இந்த நேரத்துல கமலேஷ் விக்கெட் இழந்து போறாங்க. 3வது விக்கெட் இழந்து போறாங்க சொல்லலாம். நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி கோவிந்த் பேட்ல சரியா படல. லாங் ஆன்ல அடிச்சிருக்காங்க பட் ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் இருக்காரு. லாங் ஆஃப் திசையில நோ சொல்றாங்க. சரவண சிங்கிள். லாஸ்ட் ஒன் லைனை பிடிச்சி போட்டிருக்காங்க. லாங் ஆன்ல பேருக்கு மிஸ் பண்ணியிருக்காங்க பவுலரே. ஷாப் தப்பான த்ரோ. இந்த எண்ட்ல வாய்ப்புக்கு டைரக்ட் விக்கெட் பண்ணியிருக்காங்க மணி. ஒரு சிங்கிள், ஒரு ரன் அவுட். 5 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 35. 4 விக்கெட். 5 ஓவருக்கு 36 ரன்னும். என்ன பாய்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அரவிந்த் அண்ட் தினேஷ். அரவிந்த் ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் ஆகி குயிக்கா இருந்துச்சு. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. உடல குயிக்கா போட்டு சொல்லலாம். டாட் பாலை பத்தி பண்றாங்க முதல் பாலே. செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் போடுறாங்க. அவுட் சைடு அதை குத்தி கட் ஆயிரும். இருந்தாலும் ஒரு நல்ல முயற்சி சொல்லலாம். இந்த பாலை எடுக்கல. அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். ஸ்ட்ரைக்ல தினேஷ் பேட்ல டிப் ஆயிருக்கு. அருமையா கேட்ச் பிடிச்சிருக்காங்க கமலேஷ். குட் கேட்ச். வின்னர் பாய்ஸ் வந்து முதல் விக்கெட் இழந்து போறாங்க தினேஷ். 1 ரன் பேட்ஸ்மேன் மணி. ரெடி ப்ரோ ஒன்ஸ் ரெடி அப்படினா கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு பேட்ல பட்டிருக்கு நினைக்கிறேன். அப்பீல் பண்றாங்க. ஆனா உடம்புல பட்டு இந்த மாதிரி தான் இருக்கு. தலையில பட்ட மாதிரி. அப்புறம் என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க. லெக் பை டாட் பால். ஆனா டாட் பால்ல ஆனா அருமையா எடுத்து சொல்லலாம். போல கையில இருந்து குட் ஷாட். சூப்பரான ஒரு ஷாட்ங்க. ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. ஃபேபுலஸான ஒரு ஷாட். இந்த பால் தான் வெயிட் பண்ணலாம் சொல்லலாம் மணி. ஒரு 4 பத்தி பண்ணிருக்காங்க இந்த நேரத்துல. ஸ்டோன் மிட் விக்கெட்ல போயிருக்கு. அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காங்க முரளி. விட்டுருந்தா 4 கூட வாய்ப்பு இருந்திருக்கும். சிங்கிள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 6. 1 விக்கெட். பவர் பிளேயர் 6 ரன்ல வச்சு கொடுத்திருக்காங்க பவுலர். 1 விக்கெட் ஸ்பிளிட் சேரும். 24க்கு 30 வேணும். செகண்ட் ஓவர் வந்து இன்னர் சர்க்கிள் 4 பேர். சைக்கிள் மணி நல்லா ஆடியக்கூடிய பேட்ஸ்மேன் சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஓவரை யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் லெவல்ல திருப்பி கேப்ல போயிருக்கு. கண்டிப்பா ஃபீல்டர் சரையத்தரையா உருண்டு போயிருக்கு. அங்க ஒரு 4. இந்த ஓவர்ல டைமிங் பால நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க மணி. ஒரு 4 பதிவு பண்ணிருக்காங்க இந்த நேரத்துல. லெக் சைடை பொறுத்தவரையும் வந்து மணி ப்ரோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. கண்டிப்பா அந்த இடம் போட்டா பெரிய ஷாட் முயற்சி பண்ணுவாரு. செகண்ட் ஒன் குயிக்கா இருந்துச்சு. கம்பேக் டெலிவரி பவுலர் கையிலேருந்து. தேர்ட் ஒன் குட் ஷாட். நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பிக் ஷாட் அப்படி சொல்லலாம். பட் பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க. அங்க ஒரு 6. இந்த ஓவர்ல மட்டும் ஒரு 4 ஒரு 6 பதிவு பண்ணிருக்காங்க மணி. இப்பதான் சொன்னா கண்டிப்பா லெக் சைட்ல போட்டா கண்டிப்பா மணி வந்து பெரிய சைடு முயற்சி பண்ணுவாரு. பேட்ல டிப்பா இருக்கு. அருமையா கேட்ச் பிடிச்சாங்க கமலேஷ். குட் கேட்ச். கம்பேக் கொடுத்திருக்காங்க. ஒரு 4 ஒரு 6 அடிக்கிற பேட்ஸ்மேன் மணியோட விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்காங்க. 2வது விக்கெட் இழந்து போடுறாங்க மணி. 20க்கு 20 ஆடணும். லோட்டாஸ் லாங் ஆஃப் சரியான ஒரு ஷாட்டுங்க. சூப்பரான ஒரு ஷாட்டுங்க. மிஸ் பண்ணிருக்காங்க. அங்க ஒரு 4. சின்ன மிஸ் பண்ணனால இந்த நேரத்துல ஒரு 4 கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் அட்டாக்கிங் உடம்புல பட்டிருக்கு. டாட் பால். 16 ரன் வேணுங்க. 20 2 விக்கெட். கிருஷ்ணா 16 ரன் வேணுங்க. ஸ்ட்ரைக்ல அரவிந்த் இன்னும் 16 தேவை. ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணாங்க. லோட்டாஸ் வாங்கி குத்தி கட்டாயிரும்.
ஷாப் சரவணன் சிங்கிள். செகண்ட் ஒன் பேட்டில் பட்டுருக்கு நினைக்கிறேன். அந்த இடத்துல ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. தப்பான த்ரோ விட்டுருக்காங்க. பிடிச்சி அடிச்சிருந்தா குயிக்காக இருந்தால் ரன் அவுட் ஆகிருக்கும். சிங்கிள் இருக்கு 14. ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் ரிவேஸ் டாய் பேட்டில் மீட் ஆகிருக்கு. 6 வெயிட் பண்ணி கரெக்டாக மீட் பண்ணிக்கலாம் சொல்லலாம். அரவிந்த் ரிவேஸில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு சாதமாக கொண்டு போயிருக்காங்க அரவிந்த். நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி, கம்பேக் டெலிவரி, டாட் பால். குட் ஷாட். What a shot! Another big hit from Arvind bat. இந்த ஓவரில் மட்டும் 2 பதிவு பண்ணியிருக்காங்க அரவிந்த். ரெண்டு தான் ஆடணும். ஸ்கூப் டிரைவ் ஃபைனல்ல போயிருக்கு. அது ஒரு 4. வின் பை வின்னர் பாய்ஸ். இந்த மேட்ச் வந்து வின் பண்ணா கண்டிப்பா நம்ம அரவிந்த் தான் சொல்லணும். அவங்க டீம் காண்டி 1 மேனா நின்று ஸ்கோரை அதிகமாக பதிவு பண்ணி மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அரவிந்த்.